வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், இந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு, அதே போல வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க, முழு விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு 21 திமுக தொகுதிகளில் நிற்கக்கூடிய 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இந்த முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெளியிட்டார். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 50% மேல புதிதாக வேட்பாளர்களுக்கு வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தென்காசி தொகுதியை பொறுத்திருக்கும் ராணி அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். தூத்துக்குடியை பொறுத்தவரையும் கடந்த முறை இன்று வெற்றி பெற்ற கனிமொழி அவர்களே இந்த முறையும் நிற்கிறார். தஞ்சாவூர் தொகுதியில் முரசொலி அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பெரம்பலூரை பொறுத்தவரைக்கும் அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சியை பொறுத்தவரைக்கும் ஈஸ்வரசாமி, அதே போல கோவையை பொறுத்தவரைக்கும் ராஜகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தருமபுரியை பொறுத்தவரைக்கும் மணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேலூரை பொறுத்தவரைக்கும் கதிரானந்த் அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகத் ரட்சகன், ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் டி.ஆர். பாலு கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதே போல மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தென் சென்னையை பொறுத்தவரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். வட சென்னையை பொறுத்தவரைக்கும் கலாநிதி வீராசாமி அவர்கள் ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என அடிப்படையிலே 50% பேருக்கு புதிதாக வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய வாய்ப்பாக தென்காசி தொகுதியில் ராணி அவர்களுக்கும், தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், தஞ்சாவூரில் முரசொலி அவர்களுக்கும், பெரம்பலூரில் அருண் நேரு அவர்களுக்கும், பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும், கோவையில் ராஜகுமார் அவர்களுக்கும், தருமபுரியில் மணி அவர்களுக்கும், அரக்கோணம் ஜெகத் ரட்சகன், மேலும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவருக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த முறை பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் பல்வேறு விஷயம், குறிப்பாக கடந்த முறை நீட் தேர்வு குறிப்பிட்டிருக்கு. அதே போல தமிழ் மொழியில் சிறப்பாக இருக்கக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது தொடர்பாகவும் தற்போது இந்த அறிவிப்பானது கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலுக்கும் பல்வேறு விஷயங்களை திமுக ஒவ்வொரு முறையும் சுட்டிக்காட்டுவது சொல்லிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வோம் என்றும், மேலும் மகளிர் உரிமை தொகையை வட்டியில்லா கடனாக 10 லட்சம் ரூபாய் அறிவிக்க வேண்டும் என்றும் அது தொடர்பாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.